வந்து ஒரு தொகுதி கொடுத்தா இந்திய பெரும்பான்மை தொகுதி இல்ல. பண்டிகோட்டாய் உடச்சோன்னா ஒரே ஒரு அடோன் கிடால வந்து ஒரே ஒரு டிஏபி அடோன் அவர் வந்து தடை பண்ணாரு. டிஏபில இந்த பக்கத்தான் ரயில தடை பண்ணோன்னே நாளே நாள்ல வந்து தீர்வு. பண்டிகோட்டாய்க்கு வந்து வேற மாற்று நிலம் கொடுத்து பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்த பொது தேர்தலில் வந்து பாஸ் கார்டியல் டிஏபி பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் வந்து நம்ம பரிசான் ஓட் போட்டு நொந்து போயிட்டோம். வேற வழி இல்லாம நம்ம வந்து பாஸ் கார்டியல் டிஏபி தான் வந்து ஓட்டு போடுவோம். அதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப ஆகியனால அவங்க என்ன செய்வாங்க, வேற வழி இல்லாம நீங்க வந்து எங்களுக்கு தான் ஓட் போடுவீங்க, நீங்க எங்க போட போறீங்க ஓட்ட, பரிசானுக்கு நீங்க போட மாட்டீங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் 1538ல வந்து 15 பார்லிமெண்ட் சீட் இந்திய பெரும்பான்மை தொகுதியை உருவாக்கி 38 சட்டமன்ற தொகுதியை உருவாக்கி இந்தியன் மெஜாரிட்டி பார்லிமெண்ட் சீட்டை ஆக்கி பேராசிரியர் ராமசாமி 20 வருஷமா வந்து பேராசிரியர் வந்திருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பார்லிமெண்ட்ல 13 சீட் கிடைக்கலன்னு. நம்ம பிள்ளைங்க ஸ்காலர்ஷிப் இல்ல, லோன் இல்ல, பிடிபிடிஏ லோன் இல்ல, மெட்ரிகுலேஷன் இல்ல, ஒரு கேள்வி கேட்டாராங்க? இல்ல இல்ல. அப்ப அவர் கழட்டணுமா கழட்ட கூடாதா? பினாங் சப்ராங் பிராயில உள்ளவங்க எல்லாருமே வந்து பிராயில வந்து வாக்காளரா பதிஞ்சாங்கன்னா ஜபத்தான் சுராஞ்சாய் பிள்ளையன் ராயர் போய் ஐசி எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து இப்போ வந்து குளுகோர்ல இல்லைங்க, நான் வந்து பிராயில இருக்கேன், ஒரு பிராய் அட்ரஸ் கொடுங்க. அவங்க வந்து ஐசில வந்து பிராய் அட்ரஸ் மாத்திடுவாங்க. 10 வள்ளி தான். ஓகே, அரை மணி நேரத்து வேலை. அப்புறம் அந்த ஐசி எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் ஆபீஸ், பெரிய போஸ்ட் ஆபீஸ்ல போய் சொல்லுங்க, நான் வந்து இப்ப குளுகோர்ல இல்ல, இப்ப நான் வந்து பிராயில இருக்கிறேன், இதான் என்னோட அலமாட் அப்படின்னு சொன்னாக்கா மாத்தி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. பிரிண்ட் அவுட் கொடுத்தா அங்கேயே ஒரு அரை மணி நேரம். இதை உங்களால செய்ய முடியுமா முடியாதா? சரி, 35% பிராயில இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து பிராயில இருந்து வெளியில உள்ளவங்க வந்து பிராயில வந்து கொண்டாந்து பதிய வைக்க முடியுமா முடியாதா உங்களால? ஒருத்தர் வந்து 35%, ஒருத்தர் வந்து ஒருத்தர் கூட்டு வந்தா நம்மளுக்கு எத்தனை சதவீதம்? 70. சில பேர் கேக்குறாங்க, இது சாத்தியமா, இது நடக்கிற காரியமா, இது முடியுமா, இந்த மாதிரி நம்ம வந்து தொகுதி மாத்தி இங்க வந்து நடைமுறைக்கு வருமா? ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். லிம்போனிங் வந்து எந்த மாநிலத்தில் சேர்ந்தவர்? பிளாக்கால இருந்து பிளாசத்தை வந்து பிணைக்கு மாற்றம் செய்ய இல்லாம மட்டும் அவர் பிணைக்கு வந்து முதலமைச்சராக ஆயிட்டார். அவரு யாரு? லிம்போனிங் செய்யும் போது நம்ம செய்ய முடியுமா முடியாதா? கடைசியா வந்து நம்ம வந்து இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப பிரிட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல ஆளுங்கட்சி வந்து லேபர் கட்சி 10 வருஷமா ஆண்டுட்டாங்க. எதிர்கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி, லிபரல் கட்சி வந்து ஒரு சின்ன கட்சி, நம்ம HRP மாதிரி ஒரு சின்ன கட்சி. ரெண்டு கட்சிக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 சீட்டு 90 சீட்டு. லிபரல் கட்சிக்கு வந்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு வந்து 20 சீட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியோட சேர்ந்துச்சுன்னா அந்த லேபர் கட்சி வந்து தோல்வி அடைஞ்சு அவங்க அரசாங்கத்தில் வெளியே வந்து எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து ஆளும் கட்சியா வந்தாங்க. அப்ப அதே மாதிரி நம்ம வர முடியுமா முடியாதா? முடியும். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன பொது தேர்தலில் வந்து 49% ஓட்டு வந்து எதிர்கட்சி போனுச்சு, 51% வந்து பரிசான் போனுச்சு. வித்தியாசம் எவ்வளவு? 2%. நம்ம மக்கள் தொகை 10%. ஆனா 10% வந்து 10% சீட்டா இல்ல, ஓட்டு வாக்காளர் மட்டும் 10% இருக்கும், சீட்டு வந்து நம்ம 10% இல்ல. இந்த 1538 திட்டம் பிரகாரம் வந்து நம்ம 15 பார்லிமெண்ட் சீட் உருவாக்கி 38 ஸ்டேட் சீட் உருவாக்கி மீண்டும் நம்ம போராட்டத்தை தொடரணும். இது நம்ம பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, வருங்காலத்து ஜெனரேஷனுக்கு வந்து இது பேர் உதவியா இருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு முடிஞ்சோடனே ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்க, 10 பேருக்கு அந்த கருத்தை எடுத்து சொல்லுங்க. இது நடக்கக்கூடிய ஒரு காரியம் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா 25 நவம்பர் வந்து 25 நவம்பருக்கு முன்னாடி 16 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். நான் நினைக்கவே இல்லை இந்த 25 வந்து நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா
கடவுள் மக்கள் ஆதரவுனால வந்து இது வந்து ஒரு உண்மையாயிடுச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி என்னோட கனவு வந்து 15 பார்லிமெண்ட், 38 ஸ்டேட் சீட், நம்ம கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி அடைவோம். வெற்றி நிச்சயம், இது தெய்வ சத்தியம். நன்றி. என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? தூரம் விடியும் மனதில் ஏமாறும் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்